லாஸ்ட் வீக் ரொம்ப டிராஸ்டிக்கான சேஞ்சஸ் ஏஐல நடந்திருக்கு. ஏஐ லிட்ரலி நிறைய இண்டஸ்ட்ரீஸை இம்பேக்ட் பண்ணியிருக்கு. மெயினாக எடுத்துக்கிறோன்னா 1.5 ட்ரில்லியன் மார்க்கெட் கேப் புஃப்னு காணா போயிருக்கு. இந்தியன் ஐடி ஒரே செஷனில் 1.9 lakh crores கான். அண்ட் ஹாலிவுட் லெவல் வீடியோ ஒரு ப்ராம்ப்டில் நம்மளால் எடுக்க முடியுது. லாஸ்ட்டாக ரிலீஸ் ஆன ஒரு வீடியோ மாடல் வச்சு கோடிங் ஏஜென்ட்ஸ் மனுஷனோட வேகமாக கோர் அடிக்குது. ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். February 26 இது அப்டேட் இல்லை, இது ஒரு இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரியே இந்த வாரத்தில் ரீசெட் ஆகிருக்கு. வாங்க பிரேக் டவுன் பண்ணிடலாம். ஸோ பைட்டான்ஸ் வந்து டான்ஸ் 2.0 மாடல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஹைப்பர் ரியல் ஏஐ வீடியோ மாடல். தென் வந்து ஆந்த்ரோபிக் பார்த்திங்கன்னா கிளாட் ஓப்பஸ் 4.6 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 1 million இன்புட் டோக்கன்ஸ் வந்து இது வாங்குது. ரொம்ப பெஸ்ட்டான மாடல். கரண்ட்டாக எல்லா டெவலப்பர்ஸும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓப்பன்ஏஐ பார்த்திங்கன்னா GPT 5.3 கோடெக்ஸ் ஸ்பார்க் மாடலில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது 1000 டோக்கன்ஸ் பெர் செகண்டுங்கிற கோடிங் ஸ்பீடில் வந்து ஒர்க் ஆகுது. ரொம்ப ஃபாஸ்ட்டான ஒரு கோடிங் மாடல். தென் மார்க்கெட்ஸை பார்த்தோன்னா சாஸ் கப்ளிக்ஸ் அப்படின்னு ஒன்று நடந்திருக்கு. அது என்னென்னு விலாவரியாக பார்ப்போம். இந்தியன் ஐடி கிராஷ் ஆகிருக்கு. மினிமேக்ஸுங்கிற கம்பெனி ஒரு ஓப்பன் சோர்ஸான மாடல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கு. இது வந்து ஓப்பஸ் 4.6ஐயும் GPT 5.3யும் விட நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது அண்ட் சீப்பான ப்ரைஸில். ஸோ இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா பைட்டான்ஸ் ஸ்ட்ரைக்ஸ். ஸோ பைட்டான்ஸுங்கிறது டிக்டாக்கோட பேரண்ட் கம்பெனி. இவங்க வந்து டான்ஸ் 2.0 அப்படிங்கிற மாடலில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து எல்லாத்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் வீடியோ மாடலாக அப்படின்னு கிடையாது. இது வந்து நல்லா ஒரு கண்டெக்ஸ்ட்டை புரிஞ்சுட்டு வீடியோஸ் க்ரியேட் பண்ணும். ஓகேவா? நம்ம என்னென்ன இன்புட்டாக கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு, இமேஜ், வீடியோ கிளிப்ஸ், ஆடியோ எல்லாத்தையும் கொடுத்து அது எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு பக்காவான ஒரு அவுட்புட் தருது கைஸ். இது ஆக்சுவலி ஓகே. ரீசெண்டாக அந்த நியூஸ் என்னென்னா டிஸ்னி வந்து இவங்களை வந்து சூ பண்ணியிருக்காங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்னி கேரக்டர் ஸ்பைடர்மேனு இல்லை வந்து சில பல கேரக்டர்லாம் வந்து இந்த மாடல் வந்து பக்காவாக வந்து கொடுக்குது. பேசிக்காக அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மாடலாக இதெல்லாம் ரெடி பண்ணியிருப்பாங்க கேரக்டர்ஸ்லாம். இந்த மாடல் அசல்ட்டாக ஜென்ரேட் பண்ணிடுதில்ல. ஸோ இந்தமாரி காப்பி பண்ணுறதுனால அவங்க வந்து சூ பண்ணியிருக்காங்க. இந்த மாடல் வந்து ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஹைப்பர் ரியலிஸ்டிக்காக இருக்குது கைஸ். ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா டாம் க்ரூஸும் மேட்ரிக்ஸில் வர ஹீரோவும் பேசுகிற மாரி பக்காவாக ரெடி பண்ணியிருக்கு. ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு. இது வந்து எதெல்லாம் மாற்றும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டாக் வீடியோ செல்லர்ஸ் எல்லாம் இருக்காங்களே, பேசிக் ஆட் ஏஜென்சி, என்ட்ரி லெவல் எடிட்டர்ஸ், இவங்க வேலையெல்லாம் கொஞ்சம் கலங்கம் பண்ணும். தென் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்லெஸ் யூடியூப் சேனல்ஸ் நம்ம ஆரம்பிக்கணும்னா இல்லை வந்து டைரக்ட் டு கஸ்டமர்ஸ் ரன்னிங் ஆட் ரன் பண்ணணும் அப்படிங்கிறப்ப இல்லை வந்து ஏதாச்சும் விசுவலைஸ் பண்ணுங்கிறப்ப இந்த மாடல் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ வந்து ஒரு பக்காவான ஒரு அன்ஃபேரான அட்வான்டேஜ் கைஸ் வீடியோ இண்டஸ்ட்ரியில். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆந்த்ரோபிக் எஸ்கலேட்ஸ். அப்புறம் என்னென்னா ஆந்த்ரோபிக் கிளாட் வந்து ஓப்பஸ் 4.6 லான்ச் பண்ணியிருக்காங்க. 1 million டோக்கன் இன்புட் டோக்கன்ஸ் வாங்குது. ஒரு என்டையர் கோட் பேஸே நீங்கள் அப்படியே இன்புட்டாக கொடுத்து ஒரு ரெக்வஸ்ட்டில் அவுட்புட் வாங்கிக்கலாம் கைஸ். ஓகேவா? இது வந்து ஒன் ப்ராம்ப்டில் என்னென்ன பண்ணலாம்னா ஒன் ப்ராம்ப்டில் ஒரு லீகல் சிஸ்டம், ஒன் ப்ராம்ப்டில் ஒரு ஆப், ஒன் ப்ராம்ப்டில் வந்து என்ன வேணால் பண்ணலாம் கைஸ். ஒரே ப்ராம்ப்டில் ஒரு வீடியோ கூட எடிட் பண்ணுது கைஸ். ஓகேவா? ஐ மீன் இட்ஸ் ஆக்சுவலி மைண்ட் ப்ளோயிங். ஸோ டூ ட்ரை திஸ் மாடல் அவுட். ஓகேவா? மெயினாக வந்து கிளாட் கோட் இருக்குல்ல, கிளாட் கோடில் வந்து நிறையா ஏஜென்ட்ஸை வந்து ஸ்பின் அப் பண்ணி பக்காவாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இந்த மாடலில். இது வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அந்த பெஞ்ச் மார்க்கில் பார்த்தீங்கன்னா 80% ப்ளஸ் ரேஞ்சில் வருது. எக்கனாமிக் ரீசனிங்கில் GPT வெர்ஷன்ஸ்லாம் பீட் பண்ணுது கைஸ். இது வந்து நார்மல் சேட்பாட்டுக்கான ஒரு மாடல் கிடையாது. இது ஒரு டிஜிட்டல் ஒர்க் ஃபோர்ஸ். இந்த இஃப் ஒன் ஏஐ கேன் வீடியோ இருக்குது. ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த ஒன் ஏஐ உங்கள் கம்பெனி இவ்வளோ என்டையர் டேட்டாவை ரீட் பண்ணி ஆக்ட் பண்ண முடியும் அண்ட் வந்து பக்காவாக வேலை செய்ய முடியும்னா அது இந்த மாடலால் முடியும். ஸோ கைஸ் என்ன வேணால் நடக்கலாம் கைஸ் அப்படிங்கிற. ஸோ இந்த மாடல் ரிலீஸ் பண்ணதுனாலோ இல்லை வந்து இதை வந்து அந்த கிளாட் கோடுங்கிற டூலில் வந்து போட்டதுனால என்ன ஆயிடுச்சுன்னா நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற டூல்லாம் இருக்குல்ல கைஸ், நிறைய செல் ஆஃப் டூல்ஸ்னு சொல்லுவாங்க. எப்படின்னா என்டர்பிரைஸ் கம்பெனிலாம் ஆல்ரெடி பில்ட் பண்ணி வச்சுருப்பாங்க கைஸ். அந்த டூல்ஸ்லாம் வந்து விற்று போகாது. ஏன்னா வந்து இவங்க இதை வச்சே நாங்களே எங்கள் கம்பெனி க்ரியேட் பண்ணிக்கிறோம் ஏஐ டூல்ஸை வச்சு, இந்த ஏஐ டூல்ஸ் எல்லாமே பக்கவாக க்ரியேட் பண்ணதில்லை அப்படிங்கிற மாதிரி க்ரியேட் பண்ணுறதுனால நிறையா இந்த ஐபிஎம்மு, மைக்ரோசாஃப்ட்டு, ஆரக்கலு, அதுக்கப்புறம் இந்த டிசிஎஸ்ஸு, ஜோஹோ இந்தமாரி கம்பெனிஸோட டூல்ஸ்லாம் வந்து நாங்கள் யூஸ் பண்ண வேணாம் அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. ஸோ இது வந்து என்ன இதாகுதுன்னா இது ஆந்த்ரோபிக் ரிலீஸ் பண்ணதுலேருந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட் வந்து டவுன் ஆகிட்டே போகுது. ஏன்னா வந்து இந்த ஏஐவோட ஆதிக்கம் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ரிப்ளேசிங் ஆல் தீஸ் டூல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. நல்ல இன்ஃபோசிஸு, டிசிஎஸ்ஸு ஃபுல்லாகவே கம்மியாயிடுச்சு கைஸ். நிறைய பேர் லாஸில் போய்ட்டுருக்காங்க. ஓகேவா?
அதேமாரி தான் வந்து ஐடி மாடலும் ட்ரெடிஷ்னல் ஐடி மாடலும் வந்து நிறைய பேர் லே ஆஃப்ஸு ரிப்ளேஸ்மெண்ட்டு அந்தமாரி பக்காவாக ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு கைஸ். வேர்ல்டு இஸ் சேஞ்சிங். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா ஓப்பன்ஏஐ ஆப்டிமைசஸ் ஃபார் ஸ்பீடு. ஏன்னா வந்து கிளாட் கோட் வந்து ஒரு பக்காவான டூலாக மாறினதுனால ஓப்பன்ஏஐ வந்து அவங்க ஸ்பீட் ஆப்டிமைஸ் பண்ணணும். இந்த மாடல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாடல் பக்காவாக கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வந்து எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணுற இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஒரு கோடிங்கான பெஸ்ட்டான மாடலை வந்து கோடெக்ஸ் ஸ்பார்க் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கைஸ். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோடெக்ஸால் என்ன க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஸு லைக் நீங்கள் பேசிக்காக கோடிங் என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணும் கைஸ். ஓகே, அண்ட் ஃபாஸ்ட்டாக பண்ணும். ஓகே ஓகே. ஸோ மார்க்கெட் ரியாக்ஸ் ஆல்ரெடி பார்த்தோம். இந்தியாலேயும் பார்த்திங்கன்னா என்ன ஆயிடுச்சுன்னா இந்தியன் அந்த டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் இந்தியன் கம்பெனிஸ் தானே, அவங்களோட ஸ்டாக்ஸும் டவுன் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இந்தியாவுக்கும் இம்பேக்ட் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது கைஸ் இந்த ஏஐ என்ஹான்ஸ்மெண்ட்ஸ்னால. ஓகே. ஓப்பன் சோர்ஸ் என்டர்ஸ் எரேன் அப்படின்னு பார்த்தோன்னா மினிமேக்ஸுங்கிற கம்பெனி M2.5 அப்படிங்கிற மாடல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பக்காவான மாடல். எல்லா பெஞ்ச்மார்க்ஸ்லேயும் எல்லா நம்மளோட பெட்டர் மாடல்ஸ் கிளாடு OGPT நல்லாவே தாண்டி வருது. அண்டு சூப்பரான சீப்பான ப்ரைஸில் வந்து கொடுக்குறாங்க கைஸ். ஸோ வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ஆக்சசிபிளாகவும் இருக்குது அண்ட் வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸ்லேயும் இருக்குது கைஸ். ஓகேவா இந்த மாடல்? ஸோ இதெல்லாம் தான் கைஸ் ரீசெண்டாக அந்த அப்டேட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் மணி பொருளுது இந்த ரீசெண்ட் சேஞ்சஸ்னால பார்த்தீங்கன்னா ஏஐ வீடியோ ஏஜென்சி சீடன்ஸை வச்சு நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஏஜென்ட் ஆஸ் அ சர்வீஸ் கிளாடு இல்லைனா மினிமேக்ஸ் வச்சு க்ரியேட் பண்ணலாம். அந்த ஒர்க் ஃப்ளோஸ் க்ரியேட் பண்ணி கொடுக்கலாம். இன்டர்னல் ஆட்டோமேஷன் கன்சல்டண்ட்டாகவும் நீங்கள் மீடியம் சைஸ் கம்பெனிக்கு பண்ணி கொடுக்கலாம். ப்ராடக்டைஸ்டு ஏஐ சர்வீசஸும் பண்ணி கொடுக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் வந்து எவ்வளோ சீக்கிரம் பண்ணி கொடுக்கலாம்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இட்டரேட் பண்ணலாம் கைஸ் இப்போ இருக்கிற டூல்ஸை வச்சு. ஸோ யூ கைஸ் ஹேவ் டு லேர்ன் ஆல் தீஸ் ஸ்டப்ஸ் கைஸ். ஆல் தீஸ் ஸ்டப்ஸ் எல்லாத்தையும் கிடையாது, ஏஐ வச்சு கோட் அடிக்கிறது மட்டும் கற்றுக்கோங்க. ஒரு ப்ராடக்ட்டை மட்டும் பில்ட் பண்ணுங்கள் ஏஐ வச்சு. மெயினாக ஏஐ வச்சு க்ரியேட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே கைஸ். இன்னொரு போனஸ் அப்டேட் நான் என்ன சொல்லணும் உங்களுக்கு, வெப் எம்சிபின்னு ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு கைஸ். வெப் எம்சிபின்னா என்னென்னா, நார்மலாக எம்சிபி சர்வர் வந்து நம்ம ஏஜென்ட்டோட கனெக்ட் பண்ணுவோம், அது வந்து கால் பண்ணும், அந்தமாரி நடக்கும், இன்ட்ராக்ஷன் நடக்கும் ஒரு சர்வரோட. வெப் எம்சிபின்னு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ வந்து ஒரு வெப்சைட்டில் போய்ட்டு டிக்கெட் இல்லை ஒரு பட்டனை கிளிக் பண்ணணும் அப்படிங்கிறப்ப அந்த ஏஐ மாடல் என்ன பண்ணணும்னா அந்த பட்டன் எங்கே இருக்குன்னு அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும். வெப்சைட்டோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த பட்டனை கிளிக் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் உள்ள டெக்ஸ்ட்டெல்லாம் எடுத்து அதை ரீட் பண்ணி அந்த பட்டன் எங்கே இருக்குது அந்த பவுண்டிங் பக்ஷனை அதை கிளிக் பண்ணி தென் வந்து அதில் வெப்சைட்டில் வேலை பார்க்கும். ஸோ அது இந்தமாரி ப்ராசஸ் இருக்குது கைஸ். இதுக்கு வந்து எவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அதை வந்து சின்னதாக்கி கம்மியாக்கிறதுக்காக மைக்ரோசாஃப்ட்டும் கூகுளும் ரிலீஸ் பண்ணதான் வெப் எம்சிபி. இந்த வெப் எம்சிபி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி வந்து சில பல டூல்ஸை வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து எக்ஸ்போஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ தட் இந்த ஏஐ மாடல் வரப்போ அதை கிளிக் பண்ணிக்கும், அந்த டூல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். அதான் எம்சிபி சர்வர். அதை கிளிக் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி உங்களுக்கு தேவையான ஆக்ஷன்ஸ்லாம் ரன் பண்ணலாம். லெட்ஸ் சே புக் டிக்கெட்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து அவைலபிள் இருக்குன்னா, ப்ரௌசரில் இருக்குன்னா கிளைண்ட்டில் அது வந்து இந்த டேரெக்டாக அதை கால் பண்ணும். புக் டிக்கெட்ஸ் லொக்கேஷன் என்னென்ன இன்புட்லாம் டைப் ஸ்கிரிப்டில் போட்டு வச்சிட்டிங்கன்னா அது டேரெக்டாக அதை கால் பண்ணி அந்த வெப்சைட்டில் உள்ள வேலையை இவ்வளோ வேலை பண்ணாமல் டேரெக்டாக இதை மட்டும் பண்ணி உங்கள் வெப்சைட்டில் அதால் இன்ட்ராக்ட் பண்ண முடியுது. ஸோ இதனால் வந்து என்ன பெனிஃபிட்னா, ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது, ஏஜென்ட் ரெடியாகவும் இருக்குது வெப்சைட்டு. இன்னொன்று டோக்கன் யூசேஜ் வந்து ரொம்ப 60% வரைக்கும் கம்மியாகுது கைஸ். ஸோ இதெல்லாம் தான் கைஸ் இந்த வீக் வந்து அப்டேட்ஸ். ஐ ஹோப் இட் ஹெல்ப்ஸ் யூ கைஸ். அண்ட் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களும் வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.